ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேரட் ரைஸ் அண்ட் சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை. இந்த சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸ்கூல் வர கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கேரட் ரைஸ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கடுகும் ஜீரகமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். உடைச்ச முந்திரி பருப்பு கொஞ்சமாக, வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஓரளவு வறுபட்டதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த கேரட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இதோடையே துருவி எடுத்து வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் கேரட்டையும் இதோடையே சேர்த்துக்கிறேன். கேரட் எப்போவுமே எப்போ நம்ம ரைஸ் செய்ய போகிறோமோ அப்போதைக்கு தான் துருவி சேர்த்துக்கணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் கருக விடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கேரட்டு. இதோடையே நான் வேக வச்சு ஆற வச்சுருக்க 1/2 கப் அளவு ரைஸ் சேர்த்துக்கிறேன். சாதம் ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது, விதை விதையாக தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம். இப்போ சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டும் ரைஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 200 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியில் இருந்தால் போதும். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம். அப்போ தான் இதை அரைக்க கரெக்டாக இருக்கும். இது கூடயே காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக இடித்த இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவு கொரன்னு அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை மாற்றிட்டு 1-2 சோயா சங்க்ஸ் அரைப்படாமல் இருந்தால் அதை கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கோலா உருண்டை. இது கூடயே
கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி பாலாக நீங்கள் உருட்டி பாருங்கள். கரெக்டான பதத்துக்கு இருந்தால் நமக்கு மாவு ரெடின்னு அர்த்தம். இப்போ பால் வந்து உடையாமல் நல்லா வருது ரவுண்டாக. இந்த மாதிரி கையில் உருட்டி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோட மாவு பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கோலா உருண்டைங்களெல்லாம் சேர்த்துக்கணும். இல்லாட்டி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் எண்ணெயில். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்க, எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்து வெந்து வரும். பபுள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனோடனே நம்ம கோலா உருண்டை ரெடின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம கோலா உருண்டை சூப்பராக வெந்து வந்துருச்சு. மீத இருக்க மாவையும் இதே மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் இந்த கோலா உருண்டையை கேரட் ரைஸோடு செஞ்சு கொடுத்தேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.